நாளைக்கு ரிலீஸ் ஆக போற அஜித் அவருடைய குட் பேட் அக்லில நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸ் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ நம்ம தளபதி சொல்லி ட்ரெண்டான வாட் ப்ரோ ஒய் ப்ரோ அப்படிங்கிற வசனம் படத்துடைய இன்டர்வல்ல வரதா சொல்றாங்க. தென் அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்வல் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்றாங்க. தென் குட் பேட் அக்லி படத்துடைய டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு படம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆயிடும். ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஆதிக் அவருடைய ரிப்ளை பார்த்தாலே தெரியுது நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸ் குட் பேட் அக்லில இருக்குதுன்னு. தென் அது மட்டும் இல்லாம கோட் பட டைம்ல வெங்கட் பிரபு அவர் கொடுத்த இன்டர்வியூல ஆதிக் அவரு மீட் பண்ணி கோட் படத்துல யூஸ் பண்ண டயலாக குட் பேட் அக்லில யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டதா சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ குட் பேட் அக்லில நம்ம தளபதியோட டயலாக்ஸ் எல்லாம் இருக்கலாம். தென் எது எப்படியோ அஜித் அவருக்கு ஒரு சூப்பரான ஹிட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அவருக்கு தளபதி ஃபேன்ஸ் சார்பா ஆல் த பெஸ்ட் சொல்லிடுவோம். தென் ஃபைனலா ஆதிக் அவருடைய ஃபிலிமோகிராஃபியை பார்க்கும்போது அவருடைய படங்களுடைய ஹிட் லிஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஈவன் மார்க் ஆண்டனி படம் எல்லாம் எப்படி ஹிட் ஆச்சுன்னே தெரியல. பட் வேற லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மீட்டர் குட் பேட் அக்லி இருக்கிற பட்சத்தில் படம் வேற லெவலில் ஹிட் ஆகும். அப்படி மிஸ் ஆச்சு படம் அட்டர் ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் குட் பேட் அக்லி பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தென் இது மாதிரி தளபதி பற்றின டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.